வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல். இன்னைக்கு மழை காலங்களில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதற்கு நான் ஒரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி விரல் அளவு, பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 8 பற்கள் போரும், கொஞ்சமாக இருந்தால் போரும். இந்த கிண்ணத்தில் நான் இந்த ஒரு சிறிய கிண்ணத்தில் கடலை மாவு நான் சேர்க்குறேன். நான் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1/4 கிண்ணம், இன்னுமே கூட எனக்கு கொஞ்சம் போடணும்னு தோணுது, கொஞ்சம் எடுத்து போட. எப்போவுமே நமக்கு இந்த கண்பதம் கைப்பதம் அது தன்னாலேயே நமக்கு வரும் இல்லையா, கொஞ்சம் அரிசி மாவு நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1.5 வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் அதில் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கடலை மாவு சேர்க்கறதால கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். பெருங்காயம் ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வாயு தொல்லை இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். உப்பு தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் சட்டுன்னு உப்பு ஏறிடும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, இல்லை எங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுலேயே நம்ம அலசி அந்த தண்ணியை சேர்த்துப்போம். சோடா பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 1/2 தேக்கரண்டி சோடா வச்சுருக்கேன். அதை தண்ணி ஊற்றி விரல்களால் நல்லா அழுத்தி தேய்ச்சி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல மிருதுவாக இருக்கும் போண்டா. மழைக்காலம் மாலை நேரம் எதுவும் சாப்பிடணும் போல் இருக்கும் மழை காலத்தில். அது நமக்கு சூடாக இருக்கணும், காரமாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த நேரத்தில் இது பேரே ஒரு மழைக்கால போண்டான்னு சொல்லலாம். சட்டுன்னு எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சுட்டு சட்டுன்னு அனாவசியமாக நம்ம செஞ்சு நம்ம 4 பேருக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். போண்டா மாவு பதத்துக்கு முதல்ல இதை நல்லா கலந்துப்போம். தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம போண்டாக்களாக பொரித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கீரை போண்டா முட்டை போண்டா எல்லாம் பார்த்தோம். எதுவுமே இல்லாமல் எளிமையாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு போண்டா இது. நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது கூட ஒரு சட்னியோ இல்லை ஒரு சாஸ் இல்லை வெறுமையானாவே அப்படியே நம்ம சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மசாலா எல்லாமே கலந்து வரணும். எண்ணெய் நான் வச்சாச்சு, காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ போண்டாக்களாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இளந்தீல தான் நான் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம மிதமான தீல வச்சு மாறி மாறி வச்சு நல்லா எல்லா பக்கமுமே வேகிற மாதிரி பொறுமையாக கலந்து விடலாம். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு கலந்து விடலாம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். ரொம்ப சுலபம் இது செய்யக்கூடியது. வீட்டில் எப்போவுமே கடலை மாவு இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நமக்கு. அதுவும் இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலத்தில் கண்டிப்பாக வீட்டில் கடலை மாவு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எந்நேரம் வேணாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். வெந்து வருது போண்டா, நல்லா திருப்பி விடுவோம். மிதமான தீல வச்சு செய்யுங்க, உள்பக்கம்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எப்பவும் நல்லா வெந்து வந்த பிறகு நமக்கே தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் அந்த கொதிக்கிறது அடங்கிடும், போண்டாக்கள் மேலே எழும்பி வரும். அந்த நேரத்தில் இது சரியான பதம், நம்ம எடுத்துடலாம். நம்ம வெந்துடுச்சு, போண்டாக்கள் தயாராகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.